தியாகு ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டரின் கடைசி மகன். இப்போது கூட படிக்கும் இசக்கியுடன் அந்த ஊர் குளத்தின் நடுவே உள்ள மணல் மேட்டில் இருக்கும் மரத்தடியில் இது என்னடா? ஐயோ! இசக்கி கொடுக்க கிள்ளி தன் கால் சட்டை பையில் வைத்திருந்த தோலை எடுத்து காட்டினான். இசக்கியை பயத்துடன் பார்த்தான் தியாகு. தியாகுவின் நண்பன் இசக்கி. அவனுக்கு தோன்றாத பல இசக்கிக்கு தோன்றும். அது பெரும்பாலும் ரசிக்க தகுந்ததாவே இருக்கும். இசக்கி அழகாக வரைவான். அதுவும் மனிதர்கள் அல்ல, இயற்கை காட்சிகளை. ஓவியனின் கை நேர்த்தி இல்லாவிட்டாலும் அவன் வரைய நினைத்ததை பார்ப்பவர் புரிந்து கொள்ளும் அளவு தெளிவாக இருக்கும். 7வது படிக்கும் பள்ளி சிறுவனுக்கு அது அதிகமான திறமையாகவே இருந்தது. தனக்கு வெறும் ஸ்லோகங்கள் மட்டுமே தெரியும் என்ற எண்ணம் தியாகுவிற்கு சற்று ஏக்கமாகவே இருந்தது. இசக்கிக்கு பூச்சிகளோ இல்லை யாருமில்லா தோட்டமோ மண்டபமோ பயமே இல்லை. ஒரு நாள் தண்ணீர் பாம்பை அப்படியே கையில் பிடித்து விட்டான். தியாகுவிற்கு சப்த நாடியும் அடங்கிவிட்டது. பின்னொரு நாள் ஓடும் ரயிலை துரத்தி அதன் கடைசி பெட்டியில் தன் பெயரை எழுதி வெற்றி சிரிப்பு. மூச்சு இறைக்க இறைக்க சிரித்ததை தியாகு மறக்கவே இல்லை. சரியாக புரியாததால் போரடிக்கும் கணக்கு பீரியடில் தமிழ் புத்தக ஆரம்பத்தில் இருக்கும் செய்யுளை சமகால வார்த்தைகளை போட்டு கானா பாடல் போல மாற்றிக் கொண்டிருப்பான். படிக்கும் போது சற்று பிரமிப்பாக இருக்கும். சந்தம் சில இடங்களில் பிசகினாலும் சந்தம் பந்தம் எல்லாம் இன்றைய தேதியில் லேசாக புரியும் விஷயம். அப்போது எங்கே அதெல்லாம் புரிந்தது? அவன் எழுதியதை படிக்கும் போது செய்யுள் போலவே சப்தமிக்கும். இதெல்லாம் திறமைகள் என்று புரியாத வயதில் அவன் மேல் மரியாதையை வரவழைத்தது. ஏண்டா, உனக்கு பயமா இல்ல? ஏன், அதுவும் ஒரு உயிர் தானே, ஏன் பயப்படணும்? அந்த உயிர் கொட்டுச்சுன்னா இந்த உயிர் போயிடும், தெரியுமில்ல? அதான் அதோட கொடுக்க கிள்ளிட்டேன்ல. வேற என்ன வச்சிருக்க? எடுக்காத. அவன் கையை பிடித்து கொண்டு சொல்லு. போதும், அழகான குட்டி ஆமை ஒண்ணு கிடைச்சது. அதை விடத்தான் நாம இப்ப இந்த திட்டுக்கு வந்திருக்கோம். ஆமா, கடிக்குமா? நீ என்ன ரேங்க்டா பரீட்சையில? 3வது. 2 மார்க்ல 2வது ரேங்க் செல்வி கிட்ட போயிடுச்சு. ஆமா, கடிக்குமான்னு கேக்குற? நீ எந்த ரேங்க் வந்தா என்ன? ஏண்டா அப்படி சொல்ற? அப்பாவியா கேட்டான் தியாகு. இப்படித்தான் ஒரு கதை. இசைக்கு ஆர்வத்துடன் சொல்ல தியாகு சொல்றா. மாலை நேரத்து குளக்கரை. கதை சொல்ல போகும் இசக்கி. ரம்யமாக இருந்தது அவனுக்கு. கேளு, ஒரு ஊர்ல ஒரு ஆறு, அதுல பரிசல் ஓட்டிட்டு இருந்தான் ஒருத்தன். ஒரு நாள் அக்கறைக்கு போகணும்னு ஒரு ஐயர் வந்து பரிசல்ல உட்கார்ந்து இருந்தார். அந்த ஐயருக்கு எல்லா மந்திரமும் தெரியும். இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகும்போது பாதி வழியில் நடு ஆத்துல பரிசல்ல ஓட்ட விழுந்துருச்சு. அப்ப படகோட்டி கேட்டான், ஏய்யா, உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு. அதுக்கு அவரு, நான் வேதம் படிச்சிருக்கேன்னு பெருமையா சொன்னாராம். அதுக்கு படகோட்டி, அது சரி, நீச்சல் தெரியுமான்னு கேட்டானா. தெரியாதேன்னாராம். ஐயோ, இப்போ எப்படி உங்களை காப்பாத்திக்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே ஆத்துல குதிச்சுட்டானா. ஏன் அந்த படகோட்டி அந்த ஐயரை காப்பாத்தல? படகோட்டி எப்படி ஐயமாற தொடுவான்? ஏன் தொட்டா என்ன? இதற்கு இசக்கி பதில் சொல்லும் முன் குளக்கரையோர ரோட்டில் சைக்கிளில் சென்ற தன் தந்தையை பார்த்து விட்டான் தியாகு. இசக்கியுடன் தான் உட்கார்ந்திருப்பதை அவர் வெறுப்புடன் பார்த்து கொண்டு செல்வதை மாலை வெயிலில் தெளிவாக பார்க்க முடிந்தது. இந்த நேரத்தில் அவர் அந்த பக்கம் வருவார் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஏற்கனவே பலமுறை அவர் இசக்கியுடன் சேரக்கூடாது என்று கண்டித்திருக்கிறார். பலமுறை அழித்தும் இருக்கிறார். இன்று அவர் முகத்தில் தெரிந்த ரௌத்திரம் தியாகுவிற்கு தொண்டை அடைத்தது. அது மட்டுமில்லாமல் வயிற்றில் பட்டாம்பூச்சி துடிதுடித்தது, வியர்த்து கொட்டியது. அவன் நிலைக்கு காரணமான அந்த காட்சியை படம் பிடித்த இசக்கி, டேய், உங்க அப்பா நம்மள பாத்துட்டாருடா, திட்டுவாரா? என்ன இன்னைக்கு கொல்ல போறார்? கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது அவனுக்கு. சரி சரி, நீ கிளம்பு, நாளைக்கு பார்க்கலாம், சாதாரணமாக சொன்னான் பயமறியா இசக்கி. எனக்கு நாளைக்கே இல்லடா. இருண்ட முகத்தில் தியாகு பொங்கினான். டேய், நாளைய இன்னையிலிருந்து பிரிக்க முடியாதுடா. சாவு மட்டும்தான் நாளைய பள்ளிவாள் மாதிரி நம்ம கிட்ட இருந்து பிச்சை எடுக்க முடியும். வேற எதுவும் அதை செய்யாது இசக்கி. இசக்கி சொல்வதை முழுமையாக காது கொடுக்காமல் கால் சட்டை பாதி நனைந்தும் நனையாமலுமாக சரசரவென்று குளத்தில் இறங்கி ஓட ஆரம்பித்தான் தியாகு. வீட்டை நோக்கி ஓட்டமும் நடையுமாக விரிந்தான். இசக்கி ஆமைக்குட்டியுடன் பேச ஆரம்பித்தான். தன் வீடு இருக்கும் தெரு வந்ததும் ஓட்டத்தை நடையாக்கினான் தியாகு. சில வீடுகளில் விளக்கு வைத்து விட்டார்கள். மெல்ல அடிமேல் அடி வைத்து வீட்டுக்குள் நுழைந்தான். அப்பாவை காணவில்லை. கிணற்றடிக்கு சென்றிருக்கலாம். மெல்ல தன் அறைக்கு சென்று பள்ளிப்பையை வைத்து விட்டு வெளியேறும் போது பெரியண்ணா, ஒரே அண்ணாதான், ஆனாலும் வயதில் மூத்தவர் என்பதால் பெரியண்ணா. தியாகுவிற்கும் அவருக்கும் 14 வயது வித்தியாசம். பெரியண்ணா பார்த்தார், ஆனால் சந்தேகப்படவில்லை. தியாகு உயிர் பயத்தில் வீட்டை விட்டு வெளியேறினான். திருமுனை திரும்பும் போது ஊரை விட்டு தப்பி போக தோன்றியது. ரயிலேறி தனக்கு தெரிந்த பெரிய அக்கா ஊரான கடலூருக்கு செல்ல தெளிவு வந்தது. மீண்டும் தன் வீட்டுக்கு வந்தான். திருடன் போல
போல வீட்டுக்குள் சென்றவன் பெரியண்ணாவின் சட்டை தொங்குமிடம் சென்றான். பையில் கைவிட்டதில் 3 10 ரூபாய்கள் சிக்கின. எடுத்துக்கொண்டு திரும்பும் போது சின்னக்கா பார்த்து விட்டாள். ஏ தியாகு, என்ன பண்ற? ஒண்ணுமில்ல என்று சொல்லிவிட்டு வேகமாக நகர்ந்தவனை பிடித்துக் கொண்டாள் அக்கா. திமிரிக்கொண்டு ஓடியவனை சத்தமில்லாமல் துரத்தினாள். ஆனால் பிடிக்க முடியவில்லை. தெருமுனை வரை விரட்டியவள் பின் நின்று விட்டாள். இந்த நேரத்தில் பெண் பிள்ளைகள் தெருவிலை வருவது அப்பாவிற்கு பிடிக்காது. பயந்து கொண்டே வீட்டை அடைந்தாள். நேரம் கூடியது. முனிசிபல் ஆபீஸ் ரேடியோவில் சிவராமன் செய்தி வாசிக்க தொடங்கிவிட்டார். வீட்டில் மெல்ல எல்லோரும் பரபரக்க தொடங்கிவிட்டனர். ஸ்கூல் விட்டு 2 மணி நேரம் ஆறுது. இன்னும் இந்த பயலை காணோம். அந்த பையனோடு சேர்ந்து கொண்டு குளத்துக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு, சே நாம என்ன, அவெல்லாம் யாரு, சரிசமமா, சே வரட்டும் கழுத கருவிக்கொண்டே புளியம் விழாரை தயார் பண்ணி கொண்டார். என்னப்பா தியாகவியா தேடுறீங்க? அவன் இப்ப வந்தானே, பைய உள்ள வைக்க போனதை நான் பார்த்தேனே. சொல்லிக்கொண்டே அவன் அறைக்கு உள்ளே சென்று பார்த்தார் பெரியண்ணா. இல்லனா அவன் அவன் அக்கா, ஏண்டி தயங்குற, சொல்லு. அவன் வேற என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லு. அப்பாவின் கர்ஜனை தெருவரை கேட்டது. அவன் பெரியண்ணா சட்டையில இருந்து பணம் எடுத்துட்டு போயிருக்கான். அது மட்டும் தான் பாக்கி. இப்ப அதுவுமா? பேஷ் பேஷ். பெரியவனை கேட்டியா உன் தம்பி பண்ண காரியத்தை? அப்பா கோபத்தில் தன் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்ப தயாரானார். ஆனால் பெரியண்ணா தடுத்து, அப்பா நீங்க இருங்க, நான் போய் அவனை அழைச்சிட்டு வரேன். பெரியண்ணா பாவம். அப்போதுதான் வேலையிலிருந்து களைப்பா வீடு வந்தார். அண்ணி கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க என்று விரைந்து அடுக்களை சென்று காபி எடுத்து வந்து அண்ணாவிடம் தந்தார். கோபப்படாதீங்க, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். அடிக்காம தன்மையா பேசி அழைச்சிட்டு வாங்க, பயப்பட போறான், பசியா இருப்பான் பாவம். அன்னைக்கு தியாகு ஒரு குழந்தை. அவர்கள் கல்யாணத்தின் போது தியாகுவிற்கு வயது 4. தாயின் தவிப்பு அண்ணியின் கண்களில். பெரியண்ணா முதலில் அவன் நண்பர்கள் வீட்டிற்கெல்லாம் சென்றார். பின் முனிசிபல் ஆபீஸ் ரேடியோ அறைக்கு சென்றார். அங்கேயும் அவன் இல்லை. இசக்கி வீட்டுக்கும் சென்றார். இசக்கியின் அம்மா வந்தால் வெளியே. இசக்கியும் வீட்டிற்கு வரவில்லை என்றாள். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இசக்கி வந்தான். எங்கடா தியாகு? பெரியண்ணா கேட்டார். அவன் அப்பவே போயிட்டானே, அவங்க அப்பா அடிச்சாரானா? இசக்கி கேட்டான். இல்லடா, அவன் வீட்டுல இல்ல. அவனுக்கு இருட்டுனா பயமாச்சு. சரி, அவன் வந்தானா யாரும் அவனை அடிக்க மாட்டாங்களா? எல்லாத்தையும் நான் பாத்துப்பேன்னு சொல்லி அனுப்புறியா? பெரியண்ணா சொன்னார். சரிண்ணா. பெரியண்ணாவிற்கு சட்டென்று சாவித்திரி சொன்னது நினைவுக்கு வந்தது. சட்டையிலிருந்து எடுத்த பணம். சைக்கிளை வேகமாக ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி மிதித்தார். நேரே டிக்கெட் கவுண்டருக்கு சென்றார். இப்போ யாராவது சின்ன பையன் டிக்கெட் வாங்கினானா என்று கேட்டார். கவுண்டரில் இருந்தவர், ஆமாம், ஒரு பையன் கடலூருக்கு டிக்கெட் வாங்கினான். ஆனா 9 மணிக்கு தான் அடுத்த வண்டி. கேட்காத கேள்விக்கும் பதில் சொன்னார். பெரியண்ணா உடனே இறங்கி பிளாட்ஃபார்ம் சென்றார். காலியாக இருந்தது. சோகையாக கரை கொன்றா இந்த பக்கமும் அந்த பக்கமும் குழல் விளக்குகள் இருட்டுடன் போராடி கொண்டிருந்தன. ஒரு பக்கம் நின்று பார்த்தால் ஒரு ரயில் நிலையம் அங்கிருப்பதாகவே காட்டிக்கொள்ளாதவாறு இருள் அந்த நிலையத்தை மறைத்து வைத்திருந்தது. அங்கிருந்த புன்னை மர நிழலில் ஒரு சிறு உருவம் தெரிந்தது. வேறு பக்கமாக அதன் அருகில் சென்ற போது இருட்டில் தியாக அமர்ந்திருப்பது தெரிந்தது. கொத்தாக அவன் சட்டையை பற்றி இழுத்து வெளிச்சத்திற்கு வந்து ஒரு அறை விட்டவர். இதுவரை அவர் அவனை அடித்ததில்லை. அந்த அடி தண்டனை அல்ல, ஒரு தவிப்பின் முற்றுப்புள்ளி. ஏண்டா இப்படி பண்ற? என்னை விட்டுடுங்க, என்னை விடுங்க. நீ என்ன தப்பு பண்ணடா சொல்லு. அப்பா இசக்கியோட நான் பேசுறத பாத்துட்டார். வீட்டுக்கு வந்தா என்ன கொன்னே போட்டுருவார். என்னை விட்டுருங்க, நான் போறேன். உனக்கு நான், அண்ணி, சாவித்திரிக்கா, அப்பா யாருமே வேண்டாமா? எங்கதான் போற? யாரும் இல்லாத இடத்துக்கா, இல்ல மைதிலிக்கா வீட்டுக்கா? சொல்றா. அண்ணி எவ்வளவு தவிச்சு போயிட்டாங்க தெரியுமா? பெரியண்ணா அப்படி பேசி தியாகு பார்த்ததில்லை. நீ வீட்டுக்கு வா, அப்பா அடிக்காம நான் பாத்துக்கிறேன். நீ நிறைய படிக்க வேண்டாமா? நீ குழந்தையில, புரியுதா நான் சொல்றது? அழுது கொண்டே பெரியண்ணா சைக்கிளில் ஏறி அமர்ந்து கொண்டான் தியாகு. வெளிச்சம் வந்த இடத்தில் அழுகையை மறைத்தான். இசக்கி வீட்டை தாண்டி ஊருக்குள் சென்ற பொழுது வெக்கம் பிடுங்கி தின்றது. வீடு நெருங்கியதும் இதயம் துடித்து வாய் வழியே வந்துவிடும் போல இருந்தது. உள்ளே நுழைந்ததும் சாவித்திரி ஓடி வந்து கட்டி கொண்டாள். அண்ணி பாத்ரூம் இழுத்து சென்று அப்பா அவனை பிடுங்கிக் கொள்வதை தடுக்க குளிக்க செய்தாள். ஆனால் அப்பாவை காணவில்லை. அவனுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு சுற்றி பெரியண்ணா, அண்ணி, சாவித்திரி அமர்ந்து கொண்டார்கள். யாரும் பேசவில்லை. கை கழுவும் போது கடலூர் டிக்கெட்டையும் மீதி சில்லறையும் பெரியண்ணாவிடம் கொடுத்தான். அப்போது அப்பா கோயிலுக்கு போய் திரும்பி வந்திருந்தார். அவர் நெற்றியும் வெறும் அங்கவஸ்திர மார்பும் சொல்லியது. அவன் கண்கள் சிவந்திருந்தன. அவன் அருகே வந்து, நீ பெரிய மனுஷனாயிட்ட என்று சொல்லி தலையில் கை வைத்து விட்டு சென்றார். அந்த தொடலில் உணர்ந்த சூடு இன்றும் நினைக்கையில் கதகதப்பாய் சிலிர்க்கும். அந்த தொடலின் அர்த்தம் புரிந்து கொள்ள நான் தந்தையாக வேண்டியிருந்தது. அன்றிரவு அடிக்காத அப்பா எனக்கு புதிராக இருந்தார். பின் வந்த நாட்களில் அவர் என்னை திட்டுவதையும் அடிப்பதையும் தவிர்த்தார். யாரும் கேள்வி கேட்க பயந்த அப்பாவை நான் கேள்விகளால் வருடி குத்தி காயப்படுத்தி திணறடித்தது யாவும்
அவர் ஈமக்கிரியை முடிந்த அந்த துக்கமில்லா இரவில் என் தலையணையை நனைத்தது. நனைந்த அந்த தலையணையின் ஈரம் என் தந்தையின் ஈரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.